ஐ கூப்பிட்டேன்டா. எதுக்கு ஈனு இழுக்கிறீங்க? என்ன வேணும்? ஷவர் ஓபன் ஆக மாட்டேங்குது. ஐயோ இப்படி திட்ட இது கூட தெரியாதா? இவ்வளவு நாள் எப்படி குளிச்சீங்க? தெரியலையா? இப்படி இங்க பாருங்க. இங்க இங்க. இப்படி திறந்தா ஷவர் ஓபன் ஆகும். புரிஞ்சுதா? டேய் தமிழ் தமிழ் எங்க போற? என்ன பண்றீங்க? தமிழ் சிபி. சிபி. தமிழ் எதுக்கு இப்ப வெளில போற? நீ இன்னும் குளிக்கல? பா சேர்ந்து ஒன்னாவே குளிக்கலாம். சிபி போது என்ன பண்றீங்க சிபி? விடுங்க. லண்டன்ல இதெல்லாம் சகஜம் தெரியுமா? பீச்ல எல்லாம் ஓப்பன் ஷவர் தான். லேடிஸ் ஜென்ட்ஸ்னு எந்த பாரபட்சமும் இருக்காது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்படி பேர் பாடியில தான் குளிப்பாங்க. சிபி விடுங்க சிபி. நீ பட்டிக்காடு அதான் உனக்கு இதெல்லாம் தெரியல. நான் தெரிஞ்சுக்காமலே இருந்துக்கிறேன். ஏய் ஆமா, ஷவர்ல பொண்ணுங்களோட ஒன்னா குளிப்பான்னு சொன்னீங்களே, அப்படி எத்தனை பொண்ணுங்களோட குளிச்சிருக்கீங்க? ஏய் அதெல்லாம் கணக்குல வச்சுப்போ. டெய்லி குளிக்கும் போது ஒரு பொண்ணு கூட சேர்ந்து குளிப்பேன். 365 நாள் 365 பொண்ணுங்க. அப்ப நான் மொத்தமா ஃபாரின்ல இருந்த நாளை கணிச்சு எத்தனை பேர் கூட குளிச்சிருப்பேன்னு நீ ஏன் கணக்கு பண்ணிக்கோ. ஏய் ஏய் தமிழ் தமிழ் ஏய் பட்டிக்காடு இந்த பட்டிக்காடை என்ன பண்றதுன்னே தெரியலையே. சார் அரவிந்த் ஏன் இப்படி இருக்கா? என்னால முடியல சார். நானும் எப்படியாவது தேன்மொழியை மறந்துடலாம்னு நினைக்கிறேன். ஆனா முடியல சார். எங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டை வந்து பிரிஞ்சிருந்தா கூட எனக்கு மனசுக்கு ஆறுதலா இருந்திருக்கும் சார். கடைசி நிமிஷம் வரைக்கும் அவதான் என் ஒய்ஃப்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் சார். எல்லாமே ஒரு நிமிஷம் தலைகீழ மாறிடுச்சு சார். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? ஏன் சார் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? தேன்மொழியை நான் எப்படிலாம் வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். போய் அந்த சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டாலே சார். அரவிந்த் அரவிந்த் எனக்கு புரியுது. ஒரு பொண்ணை லவ் பண்றது தப்பு இல்ல. ஆனா அந்த பொண்ணு கிடைக்கலன்னு இப்படி வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்குற பாரு, அது தப்புடா. என்னால முடியல சார். அரவிந்த் எதுவுமே உன் கையை விட்டு போகல. அந்த பிரபு கூட தேன்மொழி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறியா? இல்லடா. இத பாரு, என்ன பாரு, எல்லாமே மாறும். இப்போதைக்கு தேன்மொழி ஒரு டிராப்ல அவங்கிட்ட மாட்டிட்டு இருக்கா. இல்லன்னா அடுத்த நிமிஷமே தாலியை கழட்டி அவன் முகத்துல தூக்கி எறிஞ்சிட்டு உன் கூட வந்திருப்பா. அரவிந்த் நீ பழையபடி மாறணும்டா. முதல்ல நீ ஆபீஸுக்கு கிளம்பி வா. இல்ல சார், என்னால ஆபீஸ் வந்து ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது சார். டேய் இங்க இருந்துட்டே நீ இப்படி சொல்லாத. முதல்ல ஆபீஸுக்கு கிளம்பி வா, ட்ரை பண்ணு. இத பாரு, இன்னைக்கு ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கோ. நாளையில இருந்து ஆபீஸுக்கு வந்துரு. அரவிந்த் நான் இதை அன்பாலாம் சொல்லல. இது என்னோட ஆர்டர். என் மேல கொஞ்சமாவது உனக்கு மரியாதை இருந்தா நீ வர்ற. வரணும். டேய் லைஃப்ல எப்ப வேணாலும் எது வேணாலும் ஒரே செகண்ட்ல மாறிடும்டா. உன் காதல் உண்மைனா கண்டிப்பா தேன்மொழி உனக்கு கிடைப்பா. அது எப்படி என்னன்றதுல எனக்கு சொல்ல தெரியல. ஆனா பிரபு கூட தேன்மொழி வாழ மாட்டா, அது நிச்சயம். அரவிந்த் இப்பவும் தேன்மொழி உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கோ. ஏதோ ஒரு சூழ்நிலையில உன்னை விட்டு விலகி இருக்கான்னு நினைச்சுக்கோ. அவ உன் கூட சீக்கிரம் வந்து சேர்ந்துருன்னு நம்பிக்கையாரு. அந்த நம்பிக்கை உன்னை மாத்துண்டா. இத பாரு, நாம தைரியமா இருந்தா தானே தேன்மொழியை காப்பாற்ற முடியும். நாமளே எப்படி இருந்தா எப்படிரா? அரவிந்த் எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ வர்ற.
பார்த்தேன்னு ஏன் ஸ்லோ மோஷன்ல நடந்து வர வா ஷோல்டர்லாம் கொஞ்சம் பெயினா இருக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டா நல்லா இருக்கும்னு தோணுது கொஞ்சம் பிடிச்சி விட வா 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 ம் 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 தேனு என் தங்கச்சி என்ன உனக்கு வேலைக்காரியா? தேனு இவன் தான் சொல்றானா? இவன் சொன்னா நீ செய்வியா? போ. அக்கா சொல்றல போ. இங்க பாரு, இனிமே இந்த மாதிரிலாம் என் தங்கச்சி கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட நடக்கிறதே வேற. புரிஞ்சுதா? தமிழ் உங்ககிட்ட ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குல்ல, அத வெளியே சொன்னா ஒரு பெரிய பாம்பே வெடிக்கும். அவ்வளோ பெரிய சீக்ரெட்டை வச்சுட்டு இவ்வளோ தைரியமா என்ன மிரட்டுற? என்ன 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 சீக்ரெட்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சீக்ரெட்லாம் ஒண்ணும் இல்ல. ஹே 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 தமிழ், சீக்ரெட்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அதுக்கே கை கால்லாம் இப்படி நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏய், நீ நீ பாட்டுக்கு சும்மா எதையாவது உளறிட்டு இருக்காத என்ன? தமிழ் நீ ஜனகாம்பாலோட பேத்தி தானே? எனக்கு தெரியும். நான் இந்த விஷயத்த த கிரேட் ஜனகாம்பால் கிட்ட சொன்னா என்ன ஆகும்?